உயிரோடு கலந்தவள். பார்வை 19. அஞ்சலிக்கு பதில் சொல்வதற்குள்ளேயே பிரீத்தி வந்துவிட, பிறகு பேச்சு திசை மாறி போனது. அனைத்திற்கும் உச்சகட்டமாகவும், அதாவது அசட்டுத்தனத்தின் எல்லையாக மீண்டும் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டிருந்தாள் சசிரேகா. அதாவது அஞ்சலியின் பேச்சை முழுமையாக நம்பிக்கொண்டு மீண்டும் கணவனை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி கேள்வி கேட்டுவிட்டிருந்தாள். ஒன்று, தவறு செய்யாமல் இருக்க வேண்டும், அல்லது தவறு செய்துவிட்டால் அதன் பின் விளைவுகளை சந்திக்கும் தைரியம் இருக்க வேண்டும். இரண்டும் இல்லாமல் பெண்களிடம் வீரத்தை காட்டுவது ஒரு உண்மையான ஆணுக்கு அழகு கிடையாது என்று சொன்னாள். திடீரென்று தனக்கு முன்னால் வந்து நின்ற உணர்ச்சி பொங்க சொன்ன மனைவியின் பேச்சில் சில வினாடிகள் விரக்தியாக சிரித்தவன். ஆனால் அடுத்த வினாடியே அவனுடைய முகத்தில் சுத்தமாக உணர்ச்சி துடைக்கப்பட்டு விட்டிருந்தது. கூடவே 100ல் 1 பங்காவது தான் பேசியதிலும் ஏதாவது தவறு இருக்குமோ என்னும் வகையில் மனைவி யோசித்திருக்க மாட்டாளா என்ற தனது வெட்கம் கட்ட எதிர்பார்ப்பையும் உடைத்து தூக்கி எறிந்திருந்தான். ஆனால் ஒரு விதத்தில் அதுவே மனைவியின் மேல் அவனுக்கு இருக்கும் சிறு பரிதாப உணர்ச்சியை துடைத்தெறியவும் போதுமானதாக அமைந்துவிட்டிருந்தது. அன்று முதல் முறையாக கணவனின் கோபத்தை எதிர்கொண்டாள் சசிரேகா. இரவு உணவு நேரம் நெருங்கி சில முறை அழைத்துவிட்ட பிறகும் கூட அன்று ஏனோ யாருமே சாப்பிடுவதற்கு வந்திருக்கவில்லை. சற்று நேரம் சென்று அமரவாவது செய்யலாம் என்று அவள் நகரப் போன போதுதான் சாப்பிடுவதற்காக தன்னுடைய கணவன் வந்து அமர்வதை கண்டாள். கோபத்தில் இறுகி இருந்த கணவனின் முகத்தை கண்டு கொள்ளாமல் மனதிற்குள் தனக்கு வந்த எரிச்சலையும் கட்டுப்படுத்தி கொண்டு பரிமாறுவதற்காக வந்தாள் சசிரேகா. ஆனால் அந்த வினாடியே கையை நீட்டி தடுத்தவன் உணர்ச்சியற்ற பார்வையுடன் நிமிர்ந்து மனைவியை பார்த்தான். நான் நிம்மதியாக சாப்பிட்ணுன்னா நீ வந்து பரிமாறாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, நான் சாப்பிடும்போது எனக்கு முன்னாடி கூட வந்துடாத என்றான் கோபத்துடன். கணவனின் வார்த்தைகள் ஓங்கி கன்னத்தில் அரைந்ததை போலிருக்க பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருந்தாள் சசிரேகா. கண்கள் கலங்கி விட்டிருக்க நல்ல வேளையாக யாரும் பார்த்து விடவில்லை என்ற நிம்மதிதான் அதிகம் ஏற்பட்டது சசிரேகாவுக்கு. ஆனால் அதிலிருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் கணவனுடைய கோபம் பன்மடங்கு அதிகமாகி தொடர்ந்த போதுதான் மிகவும் துடித்து போனாள். என்னதான் அனைவரும் பார்க்க தன்னை துன்புறுத்தும் எண்ணம் தனது கணவருக்கு இல்லை என்றாலும் அவசியம் ஏற்படும் போது யாருக்காகவும் அவன் பார்த்து கொண்டிருக்கவில்லை என்பதும் புரிந்தது. 1 வாரம் சென்றிருந்தது. கணவன் தன்னை இந்த அளவிற்கு வெறுத்து ஒதுக்குவான் என்று சசிரேகா கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்குமே கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடு பெரும் விரிசலாக மாறிக்கொண்டிருப்பது நன்றாகவே தெரிய ஆரம்பித்திருந்தது. அப்படியானால் அவன் என்ன தவறு செய்தாலும் எதுவும் பேசாமல் பார்த்து கொண்டிருப்பதோடு பாராட்டவும் வேண்டும் என்கிறானா என்ற சசிரேகாவின் உள்ளம் தனிமையில் பொறுமி கொண்டிருந்தது. அந்த வீட்டில் வாரத்திற்கு 3 முறை சலவைக்காரன் வீட்டிற்கு வந்து அனைத்து துணிகளையும் துவைத்து தேய்த்து கொடுத்துவிட்டு போவது வழக்கம். அப்படித்தான் அன்றும் அவன் துவைத்து தேய்த்து கொடுத்திருந்த கணவனின் துணிகளை வாங்கி கொண்டு போய் அவனுடைய வார்ட்ரோப் ஷெல்ஃபில் அடுக்கி வைத்து கொண்டிருந்தாள் சசிரேகா. திடீரென்று எங்கிருந்து வந்தானோ சசிரேகா அடுக்கி வைத்து கொண்டிருந்த துணிகள் அனைத்தையும் கடும் கோபத்துடன் இழுத்து தரையில் விசிறி அடித்தான் அவளுடைய கணவன் சுந்தர். கண்டவங்கெல்லாம் என் ட்ரெஸ்ஸை தொடர்றது எனக்கு பிடிக்காது. திரும்பவும் அந்த துணி எல்லாமே என் ஷெல்ஃபுக்கு எதுவுமே வரக்கூடாது. இனி நான் அதை என் கையால் கூட தொடமாட்டேன் என்று வார்த்தைகளால் குத்தி காயப்படுத்தி விட்டு போனான் சுந்தர். தலை சுற்றலுடன் சிரமப்பட்டு படியேறி 4 முறை அனைத்து துணிகளையும் கொண்டு வந்து சேர்த்திருந்தவளுக்கு கணவனின் செய்கையில் அழுகை குமுறி கொண்டு வந்தது. அப்படியே கட்டிலில் வந்து வெகுநேரம் அழுது தீர்த்தாள். மறுநாள் அந்தி வேளையில் சற்று வெளியே நடந்துவிட்டு வரலாம் என்று சென்றவளுக்கு அங்கு பழைய வேண்டாத பொருட்களை போட்டு வைத்திருக்கும் அறை வாயிலில் முதல் நாள் கணவன் கடும் கோபத்துடன் விசிறி அடித்திருந்த அவனுடைய துணிகள் அங்கு கிடப்பதை கண்டு தோட்டக்காரனிடம் விசாரித்தாள். அது என்னவோ தெரிலங்கம்மா, இந்த துணியெல்லாம் எதுக்காவது தேவைப்பட்டா பாரு, இல்லைன்னா எரிச்சிடு அப்படின்னு சின்னையா கொடுத்துட்டு போனாருமா என்று தோட்டக்காரன் சொன்ன பதிலை கேட்டவளுக்கு நெஞ்சே வெடித்து விடும் போல் இருந்தது.
அவனுடைய துணிகளை தான் தொட்டுவிட்ட ஒரு காரணத்திற்காகவே இந்த அளவிற்கு செல்கிறான் என்றால் தன்மேல் அவனுக்கு எவ்வளவு வெறுப்பும் கோபமும் இருக்க வேண்டும். அதுவும் அவன் வேண்டாம் என்று கொடுத்திருந்த அந்த துணிகள் அனைத்துமே பல பல ஆயிரங்களில் சர்வசாதாரணமாக தாண்டக்கூடியவை. அதிலும் சில துணிகள் உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று திருமணமான புதிதில் சசிரேகா கணவனுக்காகவே பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுத்திருந்த துணிகளும் அதில் இருந்தன. ஒருவேளை அந்த நினைவு தந்த கோபத்தினால்தான் இப்படி அனைத்தையும் எடுத்து கொடுத்திருப்பானோ என்று சசிரேகாவால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் நாளுக்கு நாள் பிரச்சனை ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையே சசிரேகாவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய் கொண்டிருந்தது. யோசிக்க யோசிக்க தன்னுடைய கணவனா இந்த அளவிற்கு நடந்து கொள்கிறான் என்று இருந்தது. அப்படி ஒன்றும் தன்னுடைய கணவன் அநியாயத்திற்கு துணை போகக்கூடியவன் அல்லவே. அப்படி இருக்கும்போது அவன் செய்யும் தவறை தட்டி கேட்டால் மட்டும் அவனுக்கு ஏன் இப்படி கோபம் வருகிறது? ஒருவேளை நாம் அதை திரும்பவும் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறானோ? இப்படியெல்லாம் எதையோ எண்ணி தேவையில்லாமல் தன்னையே குழப்பிக் கொண்டவள் ஒருவேளை கணவனின் மேல் எந்த தவறும் இல்லாமல் இருக்கலாமோ என்னும் ஒரு நோக்கில் மட்டும் யோசிக்காமல் போனதுதான் அவளுடைய துரதிர்ஷ்டம். இப்பொழுதெல்லாம் கணவனின் முகத்தை பார்ப்பதே அரிதாகி விட்டிருந்தது சசிரேகாவுக்கு. அதற்கு மேல் அவனை பார்க்க நேர்ந்தாலும் எங்கே என்ன சொல்லிவிடப் போகிறானோ என்ற காரணம் புரியாத பயம் மட்டும் வந்து அவளை நடுங்கச் செய்தது. கொஞ்சம் என் ரூமுக்கு வாமா என்று தனது அத்தை முன்னே செல்ல சில வினாடிகளில் அவருடைய ரூமிற்கு சென்றாள் சசிரேகா. வாமா சசி, இங்கே வந்து உட்காரு. பரவாயில்ல அத்தை, சொல்லுங்க அத்தை. என்னம்மா உங்கள் 2 பேருக்கும் என்னதான் பிரச்சனை என்று நேரடியாக விஷயத்திற்கே வந்தாள் அவள். என்னவென்று சொல்வது? என்னதான் அவனுக்கு வேண்டாத மனைவியாகவே இருந்தாலும் அவனை பற்றி தன்னால், அதுவும் அவனுடைய தாயிடமே எப்படி குறை சொல்ல முடியும்? என்னம்மா சசி, பேசு. சரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றது சகஜம்தான். ஆனால் அது இப்படி எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி நடந்துக்கலாமா? அது தெரிய வேண்டியது அவருடைய பிள்ளைக்கல்லவா என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாள் சசிரேகா. என்ன சசி, பேசு. அதுவும் இந்த மாதிரி சமயத்தில் எந்நேரமும் நீ கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தால் பிறக்க போகிற குழந்தைக்கும் அது நல்லதில்லம்மா. நீ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. சுந்தரை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த தப்புக்கும் துணை போகிறவனும் கிடையாதுங்கிறது மட்டும் இல்லை, எந்த தப்பும் செய்கிறவனும் கிடையாது. அது எல்லோருக்கும் தெரியும். அதே நம்பிக்கை உண்மையிலையும் எனக்கு இத்தனை நாளாக இருந்ததால தான் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க வேணானேன்னு பார்த்தேன். சரி, எப்படியோ எதனாலேயோ கருத்து வேறுபாடு வந்துடுச்சு. அதை நீங்கள் 2 பேரும் தானே உங்களுக்குள்ளே பேசி சரி பண்ணிக்கணும். எப்பவும் குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனைனா பொண்ணுங்க தான் விட்டு கொடுத்து போயாகணும். நீ அதை புரிஞ்சுக்கிற விவரமான பொண்ணுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இன்னும் இருக்குது. அதை கெடுத்துக்காத சசி. என்ன நடந்திருந்தாலும் அவன் உன் புருஷன்தானே. அவனோட மனநிலையை புரிஞ்சு அவன் கோபப்படாத மாதிரி எடுத்து சொல்லி சீக்கிரமாக உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிற வழியை நீ தான் பார்க்கணும் சசி. ஆனால் என்று பேச்சை நிறுத்தி கொண்ட தனது அத்தையை நிமிர்ந்து பார்த்தாள் சசிரேகா. சுந்தரை பொறுத்த வரைக்கும் காரணம் இல்லாமல் அவசரப்பட்டு யார் மேலேயும் கோபப்பட மாட்டாமா. அதனால் நீ தான் என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணணுமா. புருஷ பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ளே மற்றவங்க, அது நாங்களாகவே இருந்தாலும் தலையிடுறது நல்லா இருக்கிறதும் கூட மட்டும் இல்லாமல் அதை உன் புருஷன் விரும்பவும் மாட்டா சசி. தன்னை யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது என்கிறதற்காகவே அவனோட சின்ன வயசுலேருந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப பார்த்து நடந்துக்குவாம்மா. அதனாலேயே நானும் உன் மாமாவோ அவனுக்கு அட்வைஸ் பண்ணியே பல வருஷங்களுக்கு மேலாச்சு. அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டதும் இல்லை. உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையோ அது கடவுளுக்கு தான் தெரியும். அத்தையாக மட்டும் இல்லாமல் உன்னுடைய அம்மாவாகவும் இருந்து சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு இனிமேலாவது முயற்சி செய்யுங்க. சரியத்தை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்கு வந்து சேர்ந்திருந்தவளுக்கு அழுகைதான் வந்தது. அவருடைய மகனின் மேல் தவறு இருக்காதாமே. என்னுடைய அம்மா இருந்திருந்தாலும் எனக்காக இப்படித்தானே பரிந்து பேசியிருப்பார்கள் என்று நினைத்தவள் இல்லாத தனது தாயை நினைத்து வெகு நேரம் அழுது தீர்த்தாள். அதுவும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால் பெண்தான் விட்டு கொடுத்து போயாக வேண்டும் என்கிறாரே.
அவருடைய மகன் செய்தது மட்டும் தெரிந்தால் அவரால் இப்படி பேச முடியுமா என்று எதையோ எண்ணி அழுதழுது சோர்ந்து போனவள் அப்படியே தூங்கியும் போய்விட்டாள். மீண்டும் அவள் விழித்தெழுந்த போது நேரம் மதியத்தை தாண்டி இருந்தது. தனக்காக இல்லை என்றாலும் தனது வயிற்றில் வளரும் சிசுவுக்காகவாவது சாப்பிட்டாக வேண்டுமே என்று கீழே இறங்கி மதிய உணவை எடுத்துக்கொண்டாள். பசி இல்லாமல் கட்டாயத்திற்கு சாப்பிட்டதாலோ என்னவோ குமட்டி கொண்டு வர ஓடி சென்று குடலே வெளியே வந்துவிடும் அளவிற்கு வாந்தி எடுக்க ஆரம்பித்தாள். வெகு நேரம் குமட்டி வாந்தி எடுத்ததில் மயக்கம் வருவது போல் இருக்க அப்படியே சென்று சுவரோரமாக இருந்த ஒரு கல் பெஞ்சில் தலை சாய்த்து கண்கள் மூடி அமர்ந்து விட்டிருந்தாள். பின்னாலேயே தண்ணீருடன் வந்த அமுதா மருமகளை வாய்க்கொப்பளிக்க வைத்து கொஞ்சம் சுடுதண்ணீரையும் குடிக்க கொடுத்தார். அன்றிலிருந்து ஒரு தாயாகவும் இருந்து அவர் சசிரேகாவை நன்கு கவனித்து கொண்டார். சற்றே முகம் வாடி தெரிந்தாலும் ஓய்வெடுக்க சொல்வது, வாய்க்கு பிடித்ததை செய்து கொடுப்பது, சத்தான ஆகாரங்களை உணவில் சேர்த்து கொள்ள வைப்பது என்று தன்னை பிரமாதமாக பார்த்து கொண்ட தனது அத்தையின் கவனிப்பில் உள்ளம் நெகிழ்ந்து போனாள் சசிரேகா. உண்மையிலேயே தனது தாய்தான் மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்துவிட்டாரோ என்னும் எண்ணம் அவளுடைய அந்த அளவிற்கு அவளுடைய அரவணைப்பு இருந்தது. ஆனாலும் இனி இவளை மகன் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பது தெரிந்ததால்தான் அவர் தன்னை இந்தளவு கவனித்து தைரியம் ஊட்டுகிறாரோ என்ற ஒரு நோக்கில் கூட சசிரேகாவால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் அவளுடைய கணவனும் தனது அன்னைக்கு நேரெதிராக மாறிக்கொண்டு வந்தான். இந்த சிறு பிரிவு நிரந்தர பிரிவுக்கு வழிவகுத்து விடுமோ என்ற பயம் இப்பொழுது சில நாட்களாக சசிரேகாவுக்கு நிறையவே வந்துவிட்டிருந்தது. அண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா பிரீத்தி, சும்மா தான் உட்காந்துருக்கேன். உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும்னு மம்மி கேட்டுட்டு வர சொன்னாங்க அண்ணி. ஒன்றும் வேணாம் பிரீத்தி, இரு நானே போய் அதை சொல்லிட்டு வந்துடுறேன் என்று எழப்போன சசிரேகாவை முந்திக்கொண்டு சென்றாள் பிரீத்தி. இனி அடுத்த பார்வையில் தொடர்வோம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.